அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உருளைக்கிழங்கு சிப்ஸுனால எல்லாத்துக்கும் பிடிக்கும். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்குமே எல்லாரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதுவும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வெறும் மோர் சாதம் இருந்தால் போதும், பக்கத்தில் காயே வேண்டாம் அப்படிங்கிறவங்க கூட இந்த சிப்ஸ் இருந்ததுன்னா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி கூட கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இந்த ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறது இந்த சிப்ஸை பார்க்கலாம். நான் வந்து 1 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு வாங்கி தோல் சீவிட்டு நல்லா தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ சிப்ஸுக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்க கட் பண்ணிடலாம். சின்ன சின்ன டிப்ஸுகளோட நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம உருளைக்கிழங்கு வாங்கும்போது சில உருளைக்கிழங்கு மாவு உருளைக்கிழங்கா இருக்கும், அந்த மாதிரி வாங்காதீங்க. நல்லா கெட்டியான உருளைக்கிழங்கு வாங்கினீங்க அப்படின்னா தான் சிப்ஸ் வந்து உடஞ்சி போகாது, அந்த மொறுமொறுப்பு தன்மைக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி தோல் சீவினதை நம்ம சின்ன சின்ன ஸ்லைஸுகளாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் மெல்லிஸாக நம்ம கட் பண்ணணுங்கிறது இல்லை, அதே சமயத்தில் ரொம்பவும் நம்ம திக்காக கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும், அந்த வேகிற தன்மையும் அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. அதனால மீடியமாக நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு டேபிள் டாப்பில் வச்சு கட் பண்ணால் தான் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் எப்படி கட் பண்ணுறீங்கிறத பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் உருளைக்கிழங்கு அந்த நீளமாக கட் பண்ணும்போது கத்தி வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு. சில நேரங்களில் பெரியவங்களே இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வெயிலாக இருக்குது, சாப்பிட முடியல, பசி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி மொறுன்னு உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயம் அவங்க ஒரு தயிர் சாதமாவது எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ அந்த மொறுமொறுப்பு தன்மை மாறாமல், அதே சமயத்தில் காரல் அடிக்காமல் டேஸ்ட்டான சிப்ஸ் எப்படி பண்ணலாங்கிறது உங்களுக்கு புரியும். நான் இப்போ எல்லா உருளைக்கிழங்குமே இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கும் நீளமாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தண்ணியில் போட்டு வச்சுடுங்க. அப்போ தான் நிறம் மாறாமல் இருக்கும். நம்ம அந்த தண்ணி வந்து லைட்டாக கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு கலந்து வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து இந்த உருளைக்கிழங்கு நிறம் மாறாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம கட் பண்ணி வெளியே வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி கருத்து போயிடும். இப்போ எல்லா உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு கவனிங்க. இப்போ அந்த உருளைக்கிழங்குல அந்த ஸ்டார்ச் மாதிரி இருக்கும், அதை நம்ம வெளியேற்றுறதுக்காக அடுப்பில் வந்து தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கிறேன். தண்ணி கொதித்து லைட்டாக சூடாகி வரும்போதே நம்ம நறுக்கி வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வேக விடக்கூடாதுங்க. இப்போ எல்லா உருளைக்கிழங்கும் இந்த சுடுதண்ணியில் சேர்த்துடுங்க. இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி விடுங்க. கிளறி விட்டோம் அப்படின்னா நல்லா எல்லா உருளைக்கிழங்குல உள்ள அந்த ஸ்டார்ச்சுமே இந்த சுடுதண்ணியில் இறங்கிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். வேக விட்டுறக்கூடாது. அதே சமயத்தில் அதிக நேரம் சுடுதண்ணியில் உருளைக்கிழங்கு போட்டும் வைக்கக்கூடாது. கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் சுடுதண்ணியில் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த உருளைக்கிழங்க ஒரு ஜல்லடை, காய் வடிக்கிற ஜல்லடையில் நம்ம எடுத்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த தண்ணியுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். உருளைக்கிழங்க அந்த ஸ்ட்ரெயினரில் எடுத்து போட்டுட்டு இந்த தண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் பூச்செடிகளுக்கு ஊற்றுங்க. நல்ல ஒரு பூக்கள் வந்து நல்லா பூத்து வரும். உருளைக்கிழங்கோட அந்த ஸ்டார்ச் தன்மை வந்து பூக்களை வந்து நிறம் மாறாமல் நல்லா பெரிய பெரிய பூக்களாக வர வைக்கும். அதனால் இது அப்படியே ஓரமாக வச்சு ஆறுனதுக்கப்புறம் நான் செடிகளுக்கு கொண்டு போய் சேர்த்துடுறேன். இப்போது நல்ல காய் இந்த உருளைக்கிழங்கு வந்து தண்ணி வடியணும், அதே சமயத்தில் அந்த ஈரப்பதமும் இருக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்ட்ரெயினரில் உள்ள இந்த உருளைக்கிழங்கு அதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதாவது அந்த உருளைக்கிழங்குல ஈரப்பதம் இருக்கணும், ஆனால் நம்ம அந்த வடித்து எடுத்த தண்ணி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம உருளைக்கிழங்குல அது மசாலாலாம் ஒட்டவும் செய்யும், அதே சமயத்தில் நல்லா காரசாரமாக நம்ம சேர்க்குற மசாலாவும் ஒட்டி சூப்பராக இருக்கும் சிப்ஸு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 1.5 கரண்டி அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன். இதே அளவு அரிசி மாவும் எடுத்துக்கிறேன். ஜல்லடையில் சளிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி மாவில் எப்படி இருந்தாலும் மாவு வந்து அந்த கெட்டித்தன்மை கிடக்கும். அதனால் தூசு எதுவுமே இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி சளிச்சிக்கோங்க. சளிச்சிட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் நான் 1 கிலோ உருளைக்கிழங்குக்கு
3 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். கரெக்டான காரமாக இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். கலருக்காக நான் 1½ ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கிறேன். கூடவே உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1½ ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். ஏற்கனவே நம்ம உப்பு தண்ணியில் சேர்த்து நம்ம நல்லா கழுவி இருக்கிறோம். அதே சமயத்தில் அந்த சுடுதண்ணியில் போட்டப்பவும் அந்த சுடுதண்ணிலையும் உப்பு சேர்த்து தான் நம்ம கொதிக்க வச்சுருக்குறோம். ஆல்ரெடி அதில் கொஞ்சம் உப்பு பிடிச்சிருக்கும் உருளைக்கிழங்குல. இப்போ சேர்த்த மசாலாக்கெல்லாம் மாவில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கெட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இந்த எலுமிச்சை பழத்தில் 1/4 மூடி மட்டும் எடுத்து சாறை பிழிஞ்சு அந்த மாவில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா கை வச்சு பெசரி விட்டுக்கோங்க, கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல். எலுமிச்சைப்பழம் சேர்க்கும்போது அந்த சிப்ஸு வந்து நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மையோட லைட்டாக ஒரு புளிப்பு தன்மை சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம அந்த துணியில் வந்து உருளைக்கிழங்கு ஆற விட்டுருந்தோம் பாருங்கள். அது நல்லா இப்போ தண்ணியெல்லாம் வடிஞ்சு உருளைக்கிழங்குல உள்ள ஈரம் மட்டும் இருக்குது. அதை மட்டும் இப்போ சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம சிப்ஸுக்கு வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணியே இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் நான் காட்டன் துணியில் உருளைக்கிழங்க அப்படி உலர விட்டது. உருளைக்கிழங்குல இருக்கிற அந்த தண்ணி மட்டும் போதும். இந்த மாதிரி நீங்கள் மசாலா பொடி சேர்த்துட்டு கிளறும்போது இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் இப்போ காலையில் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா அது தண்ணி விடவே செய்யாது. நல்ல மசாலா வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் உருளைக்கிழங்குலேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து வெளியே வரவே செய்யாது. நல்லா அப்சர்வ் பண்ணி நம்ம மசாலா போட்டு எப்படி ட்ரையாக வச்சோமோ அதே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்து கிளறியிருக்கேன். சூப்பராக கிளறியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒன்று போல் குலுக்கி விட்டு கை விட்டு நல்லா கிளறிட்டீங்க அப்படின்னா எல்லா உருளைக்கிழங்குலையும் மசாலா நல்லா ஒட்டிக்கும். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும், நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்தால் தான் உங்களுக்கு ஒன்று போல் மொறுமொறுப்பாக வரும் இந்த சிப்ஸு. நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பளம் பொரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கடைகளெல்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, சிப்ஸு வறுக்கும்போது அப்படியே ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுருந்தா மட்டும்தான் நமக்கு அந்த உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். உருளைக்கிழங்கை போட்ட உடனே கிளற வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஒன்று போல் வெந்து நல்லா மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம சேர்த்த கார்ன்ஃப்ளவர் மாவோ அரிசி மாவோ எண்ணெயில் உதிரவே இல்லை. இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நல்லா ஒன்று போல் மொறுமொறுன்னு வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்து தட்டுக்கு மாற்றிடலாம். அந்த தட்டில் ஒரு A4 சீட் தான் போட்டிருக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் சீட் இருந்ததுன்னா பட்டர் சீட்டு விரிச்சிட்டு நீங்கள் இந்த சிப்ஸ் எடுத்து அதில் சேர்த்துருங்க. நம்ம டேரெக்டாக தட்டில் சேர்க்கும்போது என்ன ஆகுனா, எப்படினாலும் அந்த நம்ம கரண்டியில் எடுக்கும்போது எண்ணெயோடு வரும். அப்படி நம்ம சேர்க்கும்போது அடியில் உள்ள அந்த உருளைக்கிழங்கெல்லாம் சதன்னு ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பேப்பர் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பேப்பர் வந்து நல்லா அந்த எண்ணெயை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிடும். அதே சமயத்தில் A4 சீட்டில் எழுதுனதாக இருக்கக்கூடாதுங்க. ப்யூரான அந்த A4 சீட்டை அப்படியே நீங்கள் பிளேட்டில் போட்டுட்டு உருளைக்கிழங்க இந்த மாதிரி பொரித்து நல்லா எடுத்துகிட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கூடவே நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பொரித்து கொடுத்து பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயிர் சாதத்துக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன். நல்லா ஒன்று போல் மொறுன்னு இப்படி கரண்டியில் எடுத்து தட்டில் போடும்போதே சலசலன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த அளவுக்கு மொறுன்னு சூப்பரான உருளைக்கிழங்கு சிப்ஸு வீடியோ தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க, நாங்கள் இன்றைக்கி மோர் வந்து தாளிச்சிட்டு இந்த சிப்ஸ் வச்சு தான் சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக எப்படி எடுத்து கையில் உடைக்கும் போது சடக்குன்னு எப்படி உடையுதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு சூப்பராக மொறுன்னு சிப்ஸு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.